வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாண்டியன் வழுதி சிவபெருமானை பிரம்பால் அடித்ததை பற்றி புலவர் ஒருவர் எழுதியிருக்கிறார். மண்ணென்ற மண்டலம் எல்லாம் புறக்கும் வழுதி சற்றும் தன்னென்ற நெஞ்சத் தரித்திலனே தனுவேடன் எச்சில் உண்ணென்ற போது உண்டவர் சொக்கர். பாதி உடம்பு பச்சை பெண்ணென்று அறிந்தும் அடித்தான் எவ்வாறு பிரம்பு கொண்டே. சிவபெருமான் உடம்பு பாதி யாரு? பார்வதி அம்மை. அவர்கள் பச்சை நிற ஆடை அணிந்தவர். அவர்களை போய் இவர் அடிச்சிருக்கலாமா? சிவபெருமானை அடிச்சிருக்கலாமா? அடிக்கக்கூடாது. அங்கே யார் இருக்கா? சக்தி இருக்கிறாங்க, பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. இவர் அடிச்சிட்டாரே. நில உலகம் எல்லாம் பாதுகாக்கும் பாண்டியன், இந்த உலகத்தை எல்லாம் பாதுகாக்கும் பாண்டியன் கொஞ்சமும் பொறுமை உள்ளம் இல்லாமல், குளிர்ந்த மனம் உடையவன இல்லாமல் இந்த செயலை செய்து விட்டானே, இது தகுமா? தனுவேடன், தனுனா என்னது? வேல், வில். அந்த வில் வச்சிருக்கிற அந்த வேடன் கண்ணப்பர் என்ன பண்ணாரு? அன்பாக கொடுத்த சுவைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எச்சியை கொடுத்துட்டாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அதையே அவர் என்ன பண்ணாரு? சொக்கர் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. அன்பாக கொடுத்தால் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட வேற அமுது எதுவுமே கிடையாது. அந்த கண்ணப்பன் தன்னுடைய எச்சில் கலந்த ஊனை, அந்த மாமிசத்தை அருந்துக என்று வேண்டிய போது உண்டவர் சொக்கர். கண்ணப்பருக்கு இறங்கி அன்பாக கொடுக்குறானே இந்த கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த சொக்க பெருமானை அவருடைய திருமேனியில் பாதியாக இருக்கும் பச்சை நிறமான பார்வதி அம்மை இருப்பது தெரிந்தும் எவ்வாறு பிரம்பால் அடிக்கலாம்? என் மனம் நொந்து வருந்துகிறது, மனம் வாடுகிறது, கலக்கமடைகிறது அப்படின்னு சொல்லி புலவர் பாடியிருக்கிறார். அதான் மண்ணென்ற மண்டலம் எல்லாம் புறக்கும் வழுதி சற்றும் தன்னென்ற நெஞ்சன் தரித்திலனே தனுவேடன் எச்சில் உண் என்ற போது உண்டவர் சொக்கர். பாதி உடம்பு பச்சை பெண்ணென்று அறிந்தும் அடித்தான் எவ்வாறு பிரம்பு கொண்டே. எப்படி அவனுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.